நான் அக்கா பிரேமலதா அவர்களோட வார்த்தைகளை ஒத்து போறேன். கடைசி வரைக்கும் நெக் டு நெக்னு சொல்லுவோம் இல்லையா, கடுமையான போட்டி இருக்கும் பொழுது அங்கே ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் பட்டார் என்ற ஒரு செய்தி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது ஏறக்குறைய பல இடங்களில் நடந்திருக்கிறது. ஏன்னா நம்மளோட வாக்கு எண்ணிக்கையிலே பார்த்தேன். ஏன்னா அங்கே இருப்பவர்கள் எல்லோருமே மாநில அரசின் அதிகாரிகள் தான் மேக்சிமம் அதை கையாளுறாங்க. அதனால அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்லட்டும். அதில் தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பிரேமலதா அவர்கள் சொன்னதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மறுவாக்கு பதிவு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. மறுவாக்கில் வெற்றி பெற்றால் தம்பி விஜய பிரபாகரனுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக மாநில தலைவர் முக்கிய தலைவர்கள் இருவருக்குள்ள பிரச்சனைங்கிறத சொல்றாரு. அவர் முதிர்ச்சி இல்லாம இந்த மாதிரி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. தம்பிங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லாதுங்க. நான் எல்லாம் சொல்லிட்டேன். தயவு செய்து உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழிசைக்கும் சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க. என் கருத்தை நான் சொன்னேன். என் கருத்து இப்ப நீங்க சொல்லிட்டேன், நீங்க என்ன தலைப்பு போடுவீங்கன்னு. அதெல்லாம் இல்லை. நாங்க கட்சியில எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம். அவங்க கருத்தை சொல்ற சுதந்திரம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவரு கருத்தை என்கிட்ட வெரிஃபை பண்ண வேணான்றது தாழ்மையான கருத்து, அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒரு எம்பியும் கொடுக்கல, அப்புறம் நாங்க எப்படிப்பா போய் கிளைம் பண்ண முடியும்? பாக்கலாம். ஏதானு கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தைரியமா போய் நாங்க பாருங்க 40 ஜெயிச்சிருக்கோம் நாங்க சொல்லுவோம். நன்றி.